இதாம்மா அரசூர். இங்கே தான் எங்கேயோ கோவில் இருக்கு. ஆனால் கோவில் எங்கே இருக்குன்னு தெரியல. மல்லிகார்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். வாங்க போய் கேட்குவாங்க. அண்ணா அண்ணா வாங்க, என்ன வேணும்? இந்த பகவதி அம்மன் கோவிலுக்கு வழி போகணும். எப்படிண்ணா போகணும்? இந்த கோயில் உங்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டிலே புகழ்பெற்ற கோயிலுங்க. இதோ உங்களுக்கு தெரியாது. சரி, நேராக போயிட்டு இடது பக்கம் திரும்புங்க, நேராக ரோடு வரும். ரொம்ப நன்றிங்கண்ணா. பூஜை பொருள்லாம் வாங்கியாச்சு. வேறு ஏதாவது பொருள் வாங்கணும்னா ஏன்னா பக்கத்தில் கட்டணம் தான் வாங்கிக்கலாம். இங்கே தான்மா எங்கே இருக்குன்னு சொன்னார் கோவில். இதோ இருக்குறோம்மா கோவில். வாமா போகலாம். ரொம்ப நம்பிக்கையில் சாமி தான் போகிறாங்க. அம்மா தாயே, உன்னை நம்பி தாம்மா வந்திருக்கேன். என் குறையெல்லாம் தீர்த்துடுமா. வணக்கம் சாமி. வணக்கம் வணக்கம். எங்களை ஆசீர்வாதம் கொடுங்க சாமி. சாமி தீர்காயுஸ் உண்டாக சுவாகா. லிங்கா லிங்கா, வாங்க சாமி, வாங்க வாங்க. எல்லா பொருளும் தயாரா? தயாராக சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். நீங்கள் தான் வந்து நடத்தி தரணும். நல்லது. என் கையாலே வந்து நல்ல விதமாக கும்பாபிஷேகத்தை நடத்தி தரேன். யாரெல்லாம் குறி கேட்க வந்துக்கிறீங்க? நாங்கள் வந்துருக்கோங்க ஐயா. பூஜை பொருள் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டுங்க ஐயா. சரி, உள்ள வாங்க. இங்க வாங்க. குறி கேட்க வந்தவங்க நீங்க தானே? ஆமாம் சாமி. இங்க வந்து இந்த கல்லு மேல நில்லு. பார்த்து பத்திரமா நில்லுமா. அம்மா தாயே, மலையாள பகவதி, இந்த பொண்ணுக்கு குழந்தை இல்லை, அதனால குறி கேட்க அங்க வந்திருக்காங்க. இந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்கும் அப்படின்னா நீ வலது பக்கமா சுத்து, குழந்தை இருக்காதுன்னா இடது பக்கமா சுத்து. ஆனா நீ வலது பக்கமா சுத்தி தான் சொல்லணும். ஓம் சங்கு திருச்சக்கரம் திரி அங்கு ஆகாசம் திரி எட்டி திருமுட்டி திரி நீலகண்டை சாமியானை திரி திரி சுவாகா. உனக்கு குழந்தை இருக்குன்னு அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க. சரிங்க இந்த மூலிகையை சரி. 48 நாளைக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை உருவாகும். சாப்பிட்றேன் சாமி. சரி சார். வணக்கம் பா. சரிங்க சாமி. சாமி சாமி சாமி. சாமி வாங்க வாங்க. என்ன விஷயமா வந்துக்கிறீங்க? சாமி பார்த்து பக்கம் வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம்னு வந்திருக்கேன் சாமி. சுவாமி உள்ளதாமா இருக்காரு. வாங்க. வாமா. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. அம்மா கிட்ட வைமா. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சாமி எனக்கு 5 வருஷமா குழந்தை இல்ல. இந்த கோயிலுக்கு வந்து போன பிறகுதான் முழுகாம இருக்கிறேன் சாமி. அப்படிங்களா? எல்லாம் பகவதி அம்மனுடைய அருளாலதாமா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. தீர்காயுஸ் உண்டாக சுவாகமா. அம்மா, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு கண்டம் இருக்கு. என்ன சொல்றீங்க சாமி? ஆமாம்மா, ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அதுக்கு மேல சரிங்க சாமி. அம்மா பகவதி அம்மா இருக்கா, அவ பாத்துக்கோ. சரிங்க சாமி. பார்த்துக்கணும் இல்லை. ஐயோ அம்மா, என்னம்மா என்னாச்சு? வயிறு ரொம்ப வலிக்குதாம்மா. வாமா உட்காரு. முடியலங்க என்னால. முடியலைங்க. நமக்கே ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்ததுங்க. முதல் குழந்தை நம்ம தனியார் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கலாமாங்க? நம்மளே 100 நாள் வேலை காசு வச்சு தாம்மா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். அம்மா தனியாரில் இப்போ போய் பார்க்க சொன்னா எப்படிம்மா? சரிங்க. அடுத்த குழந்தைக்கு பார்த்துக்கலாமா? தர்ஷிமா,
இன்னைக்கு என்ன ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க? Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, na Papa. Telling nice, you, Papa. Open your mouth, ha ha. செருப்பு எங்கே கட்டி விடுமா? வாங்க வாங்க, ஸ்கூலில் பாடலாம் சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா சொல்லி தராங்களே. தனியாரை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லாவே சொல்லி தராங்கம்மா. அப்படிங்களா? தஷி தஷி தஷி, என்னமாச்சு? ஏந்திரமா ஏந்திரமா தஷி 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 ஏந்திரமா தஷி தஷி ஏந்திரமா 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 தஷி 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 ஏந்திரமா தஷி ஏந்திரமா ஏந்திரமா. சீக்கிரமா போங்கண்ணா. என்னாச்சு? ஸ்கூல்லேருந்து வந்தார் டாக்டர், மயக்கம் போட்டு விழுந்துட்டார் பெட்டில் டாக்டர். படுக்குவீங்க. இல்ல நகருங்க. டாக்டர் கொஞ்சம் நல்லா பாருங்க டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க டாக்டர். நர்ஸ் தள்ளிக்கோங்க. கொஞ்சம் பாருங்க டாக்டர். அம்மா, கடவுளே என் பிள்ளைய காப்பாத்து. நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அம்மா, என் பிள்ளைய காப்பாத்து. டாக்டர், தர்ஷிகாவுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க. ம். அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் ரெண்டு இதோ பேரும் கூப்பிடுறேன் டாக்டர். தர்ஷிகா பேரண்ட்ஸ் உள்ள வாங்க. என் பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? இப்ப சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா. டாக்டர் சொல்லுவாரு, வாங்க. வாங்கம்மா. சொல்லுங்க டாக்டர். உங்க பொண்ணுக்கு இதை மாதிரி இதுக்கு முன்னாடி ஆயிருக்கா? இல்லைங்க டாக்டர். உங்க பொண்ணுக்கு ஹார்ட்ல ஒரு ஓட்டை இருக்கு, அதுக்காக இமிடியேட்டா என்ன ஆபரேஷன் சொல்றீங்க வரைக்கும் செலவாகும். உங்களால ரெடி பண்ண முடியுமா? டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? நாங்களே கூலி வேலை தாங்க செய்யணும். சரி, எனக்கு ஒரு மத்திய அரசோட ஆயுஷ்மான் காப்பீட்டு திட்ட அட்டையை நான் போட்டு இருக்கு டாக்டர். இருந்தா உடனே எடுத்துட்டு வாங்க, ஆபரேஷன் பண்ணிக்கலாம். இந்தாங்க இந்த அட்டை. ஓகே டாக்டர். டாக்டர், என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. என் பிள்ளைய எப்படியா காப்பாத்துறீங்க? பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க ஐயா, சரி, நாங்கள் நன்றிங்க டாக்டர். ஐயா. நம்ம குழந்தை என்னாச்சுன்னே தெரியலைங்க, ரொம்ப பயமா இருக்குதுங்க. பயப்படாதம்மா, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதும்மா. தர்ஷிகா பேரண்ட்ஸ் உள்ள வாங்க. பொண்ணுக்கு பயப்படாதீங்க, சரியாயிடுச்சுங்களா? வாங்க. என் பிள்ளைய காட்டுங்க. தர்ஷிகா பேரண்ட்ஸ் வாங்கம்மா, வந்துட்டாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு பூரணமா குணமாயிடுச்சு. ரொம்ப நன்றிங்க போய் டாக்டர். பாருங்க. போங்க சரிங்க போங்க. சரிங்க. தஷிமா, தஷி தஷி, உனக்கு ஒன்றும் இல்லை தஷி. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. உடம்பு சரியாயிடுச்சு, வீட்டுக்கு போயிடலாம். என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க டாக்டர். நன்றி எனக்கு சொல்லாதீங்கம்மா, அவருக்கு சொல்லுங்க. என் உயிரை காப்பாத்தின மோடி தாத்தாக்கு நன்றி.